அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இலவசமாக தினசரி மாதிரி தேர்வுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தினசரி மாதிரி தேர்வை பொறுத்தவரையும் நாம் ஏற்கனவே சிலபஸ் படி குறிப்பாக பள்ளி பாடப்புத்தகங்களிலிருந்து ஒவ்வொரு பாடமாக நம்ம பார்த்திங்கன்னா சிலபஸ் டே ஷீட்டாக நம்ம 1 வீக்கான டே ஷீட் போட்டு அதன் அடிப்படையில் மாதிரி தேர்வுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த மாதிரி தேர்வில் இலவசமாக கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்காங்க. நீங்கள் டெலகிராமில் போயிட்டு ஜாயின் பண்ணாதவங்க சர்ச் பண்ணிங்கன்னா ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தினசரியாக 20 கேள்விக்கான மாதிரி தேர்வு இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த 20 கேள்வி என்பது நீங்கள் ரொம்ப லேசினஸாக இல்லை 20 கொஸ்டின் தானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். நிச்சயமாக நம்ம இந்த 20 கேள்வியுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லேருந்து தான் எடுக்கப்பட்டு வருகிறது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்ததாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 மெயின் எக்ஸாமுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் தேர்விற்கும் தினசரி மாதிரி தேர்வு மிக சிறந்த முறையில் பயனுள்ளதாக இருக்குங்க. அதே போல் அந்த மாதிரி தேர்வு எழுதும்போது நம்மளுடைய மிஸ்டேக்ஸை குறைப்பதற்கு மிகச்சிறந்த ஒரு வழியாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ரெகுலராக நீங்கள் குறைவாக படித்தாலும் அதிகமான மாதிரி தேர்வுகள் எழுதி பார்க்கும்போது உங்களுடைய ஸ்கோர்ஸை மதிப்பெண்ணை உயர்த்துவதற்கு மிகச்சிறந்த வழியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி தேர்வை ஸ்கிப் பண்ணாமல் தினசரியாக எழுதி பாருங்கள். கட்டாயம் கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரையும் முழுக்க டெலகிராம் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணுதுங்க. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் இன்றைக்கி லாஸ்ட் நாள், அதாவது மண்டே டு ஃப்ரைடே வரை பார்த்திங்கன்னா 5 நாட்களுக்கான ஷெடியூல் போட்டிருந்துச்சு. இந்த 5 நாட்களுக்கான கடைசி நாளாக வெள்ளிக்கிழமை இன்று பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து 20 கேள்விக்கான விடைக்குறிப்புகளை பார்க்க இருக்கிறேங்க. முதல் கேள்வி, பழமை பழமை என்று பாவனை பேசலன்றி பழமை இருந்த நிலை கிளியே பாமரர் ஏதறிவார் என்று பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். கேள்வி 2, சரியான இணையை தேர்வு செய்க. 20ஆம் நூற்றாண்டின் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் பாரதியார். சரி, 20ஆம் நூற்றாண்டின் இலக்கிய மறுமலர்ச்சி வித்திட்டது யார்? பாரதியார். நாடு, மொழி, இனம், சமுதாய சீர்திருத்தம், இயற்கை முதலானவற்றை பாடுபொருளாக கொண்டு இயற்றியவர் பாரதிதாசன். சரி, நாடு, மொழி, இனம், சமுதாய சீர்திருத்தம், இயற்கை முதலானவற்றை பாடுபொருளாக கொண்டு இயற்றியவர் பாரதிதாசன். சரி, பாவேந்தர் பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி கற்றவர் சுரதாவா? பாவேந்தர் பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி கற்றவர் சுரதா கிடையாது, வாணிதாசன் வருவார். ஸோ இங்கே சரியானது 1, 2 சரியாக இருக்குது. கேள்வி 3, வெய்யோன் திங்கள் இலக்கண குறிப்பு தருக. வெய்யோன் திங்கள் என்பது உம்மை தொகை, அதாவது என்பது வெளிப்படையாக வரலன்னா அது உம்மை தொகை, வெளிப்படையாக வந்தால் அது எண்ணுமை. வெய்யோனும் திங்களும் அப்படின்னு வந்திருந்தால் அது எண்ணுமை. வெய்யோன் திங்கள் என்பது இங்கே உம்மை தொகை. கேள்வி 4, சுரதாவின் பாடல்களில் சரியானது எது எவை? முத்து முத்தாய் பாடல் செய்தவர் திருவள்ளுவன் தேன் போலே தித்திக்கும் தமிழே என்று பாடுறது சுரதா. சரி, வினைச்சொற்கள் வேற்றுமையை ஏற்பதில்லை, வெறும் பாட்டை தமிழ்ச்சங்கம் சேர்ப்பதில்லைன்னு பாடுறது சுரதா தான். இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருளில்லை என்று பாடியவர் சுரதா. பாம்பெல்லாம் பூமியையே பாரதமாக பயன்படுத்தி கொள்ளுகின்ற காரணத்தால் பாம்புக்கு பாதம்பூ என பெயரிட்டார். பாதம்பூ என்பதையே நாம் எல்லோரும் பாம்பென்று கூறுகின்றோம். இந்த 4 பாடல் வரிகளும் சொன்னது கூற்றையும் சொன்னது சுரதாவா? அப்போ சரியானது 1, 2, 3, 4 சரி. இது இல்லாமல் 2 பாடல்கள். அம்மி அம்மி அரைத்திடவே உதவும் கல்லை அம்மிக்கல் என்கிறோம் என்றவர் சுரதா. சோகம் தராதவன் அசோகன் என்றவர் சுரதா. சிறுமை என்பதன் எதிர்ச்சொல் தருக. சிறுமைனா இழிவு என்று பொருள். இழிவுக்கு எதிர்ச்சொல் சிறப்பு. கேள்வி 6, தாராபாரதி பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? தாராபாரதி பற்றிய கூற்றுகள் தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் தவறு. ஏப்ரல் 13, 2000 இயற்கை எய்தினார்னா 2000 ஆண்டு சரிதான். ஆனால் அவர் இயற்கை எய்திய ஆண்டு ஏப்ரல் 13 ஆனால் கிடையாது, மே 13, 2000 இயற்கை எய்தியிருப்பார். ஸோ தாராபாரதியை பொறுத்தவரையும் திருவண்ணாமலை மாவட்டம் குவளை என்னும் சிற்றூரில் பிப்ரவரி 26, 1947 பிறந்தார். சரி,
34 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றி நல்லாசிரியருக்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றார். சரி. தாராபாரதி எழுதிய நூல்கள்னு பார்த்தீங்கன்னா புதிய விடியல்கள், விரல் நுனி வெளிச்சங்கள், பூமியை திறக்கும் பொன்சாவி, இன்னொரு சிகரம், தாராபாரதி கவிதைகள். சரி. தாராபாரதி இயற்கை எழுதிய ஆண்டு தான் நாள் இங்கே தவறாக தந்திருக்காங்க. மே 13, 2000. மே 13, 2000. அதாவது 1947 பிறந்து 2000 இயற்கை எழுதியிருப்பார். ஸோ 26, 1947 முதல் 13/5/2000 வரை வாழ்ந்திருப்பார் தாராபாரதி அவர்கள். கேள்வி 7. கங்கையும் சிந்துவும் இலக்கண குறிப்பு தருக. என்பது வெளிப்படையாகவே வந்திருந்தா அது எண்ணுமை. கேள்வி 8. மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் யார்? மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். கேள்வி 9. பின்வரும் இணைகளில் எத்தனை இணை சரியாக உள்ளது? வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம் என்று பாடியவர் தாராபாரதி. சரி. பலப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள்னு பாடியவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். சரி. சிந்தித்தேன் சிந்தித்தேன் உலக மக்கள் சிந்தையிலே ஒளி இல்லை பலரை இங்கே அப்படின்னு பாடந்து ஆலந்தூர் கோ மோகனரங்கன். சரி. பேரோடும் புகழோடும் வாழ்வதற்கு பேரறிவே துணை புரியும். பேரோடும் புகழோடும் வாழ்வதற்கு பேரறிவே துணை புரியும் என்று பாடியவர் சுரதா. இப்போ இங்கே எத்தனை இணை சரியாக இருக்குன்னா 4 இணைகளுமே சரியாக இருக்குது. கேள்வி 10. முட்புதர் இலக்கண குறிப்பு தருக. முட்களை உடைய புதர் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ 2ஆம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொக்க தொகை. கேள்வி 11. தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் யார்? தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் வாணிதாசன். கேள்வி 12. உயர் எண்ணம் இலக்கண குறிப்பு தருக. உயர்ந்த எண்ணம், உயர்கின்ற எண்ணம், உயரம் எண்ணம் முக்காலத்தை உணர்த்தினா அது வினைத்தொகை. கேள்வி 13. பாரதிதாசனின் கூற்றுகளில் தவறானது எது? தேனொக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி வேறென்ன வேண்டும் இனி என்று பாடியிருப்பார் பாரதிதாசன். சரி. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன்னு பாடியிருப்பார். சரி. உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று என்னார்க்கு இறுதி இறுதின்னு பாடியிருப்பார். சரி. தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும்னு சொன்னது பாரதிதாசனா? கிடையாது, பாரதியார் பாடியிருப்பார். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும்னு பாடியிருப்பார். அப்போ இங்கே தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 14. மறுமலர்ச்சி பாடல்களின் உயிர் நாடி எது? மறுமலர்ச்சி பாடல்களின் உயிர் நாடி மானுடம் பாடும் நெறி. கேள்வி 15. அந்திவானத்தின் அழகு காட்சிகளை பாஞ்சாலையிடம் கூறியவர் யார்? அந்திவானத்தின் அழகு காட்சிகளை பாஞ்சாலையிடம் கூறியவர் அர்ஜுனன். கேள்வி 16. பொருந்தாதது எது? தங்கத்தீவு, தங்கத்தோணி, பொற்கரை, படர்முகில். இதில் எது பொருந்தாதுன்னா படர்முகில் பொருந்தாது. மற்ற 3 ஆப்ஷனும் தங்கத்தீவு, தங்கத்தோணி, பொற்கரை என்பது உருவகங்களில் கொடுத்துருப்பாங்க. படர்முகில் என்பது வினைத்தொகையில் வந்திருக்கும். அப்போது இதில் பொருந்தாது ஆப்ஷன் டெல்லி. தங்கத்தீவு, தங்கத்தோணி, பொற்கரை, தங்கத்திமிங்கலம் இவை எல்லாமே இலக்கண குறிப்பு உருவகங்கள். படர்முகில் படர்ந்த முகில், படர்முகில் படர்கின்ற முகில் வினைத்தொகை. கேள்வி 17. பொறுத்துக. பருதினா சூரியன், வண்ணம்னா அழகு, முகில்னா மேகம், களஞ்சியம்னா தொகுப்பு. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 18. எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம், கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடற்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம் என்ற பாடலை பாடியவர் யார்? பாரதிதாசன். கேள்வி 19. சரியான இணையை தேர்வு செய்க. பாரதிதாசன் எழுதிய நூல் தமிழ் இயக்கம். சரி. வாணிதாசனுடைய நூல் எழிலோவியம். சரி. சுரதா எழுதிய நூல் துறைமுகம். கவிக்கோ எழுதி இமயமங்கல் காலடியில். இமயமங்கல் காலடியில் ஆலந்தூர் கோ மோகனரங்கன் எழுதியிருப்பார். இங்கே கவிக்கோ வர மாட்டார். அப்போ சரியான இணை 1, 2, 3 இருக்குது. கேள்வி 20. தமிழக அரசு வழங்கிய பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் யார்? தமிழக அரசு வழங்கிய பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் சுரதா. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 12ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து 20 கேள்விக்கான விடை குறிப்புகளை முழுமையாக பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.